லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34, 35, 36 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து, 36 வாசிக்கிறேன். நீங்கள் தப்பித்து, அப்ப தப்பிக்கிறதுக்கு ஒரே மார்க்கம் ஜெபம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக இயேசு வரும்போது அவர் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமீபத்துல இது போன்ற பல நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல பெரிய பெரிய கூட்டங்களை ஏற்பாடு செஞ்சு ஜெபம் பண்றோம், கண்ணீர் வடிக்கிறோம் பல இடத்துல. ஆனா பல சமயத்துல நம்முடைய ஜெபங்கள் கவனிக்கப்படாமல் போய்விடுகிறது. பண்ண ஜெபமெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. நம்முடைய மனதுல ஒரு சோர்வு வந்து விடுகிறது. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாங்களே, திறப்புல நின்று ஜெபம் பண்ணாங்க, அடைக்கப்பட்ட கதவுக்குள்ள ஜெபம் பண்ணாங்க, வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணாங்க, குழு ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம்னு பண்ணியும் அப்படியே தான் இருக்குது பிரச்சனை. இந்த ஜெபத்துக்கு பதிலே இல்லையா நம்ம கேட்கலாம். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். ஜெபத்தை கர்த்தர் நமக்கு பிரெஸ்கிரைப் பண்ணுவதற்கு முன்னால அந்த ஜெபத்தை பண்றவங்க எப்படி இருக்கணுங்கிறதுன்னு சொல்றாரு. சும்மா எல்லாரும் வந்து நின்று கத்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே பழைய பாவ வாழ்க்கையில இருந்து வாயை தொடச்சிட்டு போனா அந்த ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். 36வது வசனத்துல கர்த்தர் ஜெபத்தை நமக்கு பரிந்துரை செய்தார். ஆனால் 34வது வசனத்துல அந்த ஜெபத்தை செய்கிறவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லி இருக்கிறாரு. நம்ம இதை கவனிக்கிறது இல்லை. அப்படியே வர்றது, காலையில வர்றது, அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, அவங்க பாயிண்ட் சொன்ன உடனே அப்படி கத்துற மாதிரி கத்துறது. எல்லாரும் சில இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலா மாஸ் சைக்காலஜி ஒன்று இருக்கிறது. ஒருவருக்கு வாந்தி வந்தா 10 பேர் வாந்தி எடுப்பாங்க. இவர்களுக்கு வேற ஒன்றும் உடம்புல உபாதை இருக்காது, இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவனுக்கு வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது அப்படி அழுதாங்கன்னா எல்லாருக்கும் அழுக வரும், ஒரே மாதிரி அழனும் போல இருக்கும், ஒரு மாசா. அது ஒரு சைக்காலஜி. அது மாதிரி ஜெபம் பண்ணும்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோன்றும், எல்லாரும் அழும்போது நமக்கு ஒரு அழுக வரும், கண்ணீர் வரும். ஆனால் நம்ம செய்த ஜெபம் பரலோகத்துக்கு போச்சான்னு கேட்டா அந்த ஜெபம் பரலோகத்துக்கு போவதற்கு சில முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அந்த தகுதி இல்லாத ஜெபங்கள் பரலோகத்துக்கு போகிறது இல்லை. அதனால்தான் ஜெபத்தை கர்த்தர் பரிந்துரை செய்வதற்கு முன்பாக ஜெபிக்கிறவன் எப்படி இருக்கணுங்கிறத 34வது வசனத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப என்ன செய்யணுமா? நம்முடைய இருதயங்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கையில, பெருந்திண்டியில, நம்முடைய நேரம் முழுசும் நம்ம செலவழிக்கிறது, காரியங்கள் முழுவதும் ஒரு பெருந்திண்டியிலே மயக்கமடையாதபடிக்கும், வெறியினால, வெறி பிடிச்சவங்களா பாருங்க, என்ன வெறி இருக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகள்கிட்ட, கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட. உங்களுக்கு தெரியாததா? எவ்வளவு இடத்துல வெளியே பார்த்தா கிறிஸ்தவர்கள், வெளியே பார்த்தா ஜெபிக்கிறவங்க, ஆனா உள்ளுக்குள்ள வெறி, மாம்ச வெறி, மத வெறி, இன வெறி, நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க திறப்பில இல்ல பரலோகத்துல நின்று ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், வெறியில நிறைஞ்சிருக்க கூடாது. லௌகிக கவலைகள் அதுல பாரம் அடையாதபடிக்கு. லௌகிக கவலைனா உங்களுக்கு தெரியும், உலகத்தை பத்தின கவலை. உலகத்துல எதை உண்போம், எதை குடிப்போம், எதை புசிப்போம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரே. உலகத்தை பத்தி கவலைப்படுறது, நாளைக்கு என்ன. சிலர் பாருங்களேன், ஒண்ணுமே இல்லாத இருக்கும், காலையில என்ன செய்யணும் அதுக்கு ஒரு கவலை, என்ன கலர் ட்ரெஸ் போடணும் அதுக்கு ஒரு கவலை, இப்படி நிறைய கவலைகள், உலக கவலைகள். மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார், நீ அநேக உலக காரியங்களை போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கிற, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்றுதான் சொல்லிக் கொடுத்தார். உலக கவலைகளை குறித்து பாரப்படாதிருங்க, உங்கள் கர்த்தர் உங்களை பிழைப்பூட்டுவார் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா இன்னைக்கு சில நூதன உபதேசங்கள் உள்ள வந்து
உலகத்துக்கு கவலைப்பட சொல்றாங்க. ஒரு நல்ல வீடு கட்டணும் கவலைப்பட சொல்றாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு கவலைப்பட சொல்றாங்க. உலகத்தை பார்க்க சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உலகத்துல மத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ண சொல்லும். அவன் 2 கார் வச்சிருக்கிறானே, என்கிட்ட 1 கார் தானே இருக்கு. அவனுடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கிறாங்களே, என் பிள்ளைகளுக்கு இப்படியே ஒவ்வொருத்தரோட கம்பேர் பண்ண சொல்லும். அதற்கு முடிவே இருக்காது. அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனசு லௌகிக கவலை என்று சொல்லுகிற உலக கவலைகளால் நிரப்பப்பட்டு விட்டால் அவன் பண்ற ஜெபம் நீர்த்து போய்விடும். அதுக்குத்தான் இத்தனை போதகர்கள், இதுக்குத்தான் இத்தனை மனிதர்கள் வந்து உலகத்தை பத்தி கவலைப்படு, பணத்தை பத்தி கவலைப்படு, ஆபிரகாம் வச்சிருந்த ஒட்டகத்தை பத்தி கவலைப்படு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பத்தி கவலைப்படு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு போகட்டும், உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்க நன்மையை பாருங்க. இப்படி உலகத்தை பத்தியே கவலைப்பட வைத்து வைத்து உங்க ஜெபத்தை நீர்த்து போக பண்ணி இருக்கிறாங்க. அப்படி கவலைப்படுகிறவர்கள் ஒரு நேரம் ஜெபம் பண்ணணுமே அப்படின்னு உணர்வடைந்து ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபம் நீர்த்து போனதுனால பரலோகத்திலே அது போவதில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டியினால, எப்ப பார்த்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கை, நிர்விசாரமான வாழ்க்கை, உயர்ந்த பொருள்களை அனுபவிக்க வேண்டும் என்கிற வாழ்க்கை, ஒரு நேரத்துக்கு அவனுக்கு சாப்பிடறதுக்கு எது வேணுமோ அது மாதிரி 100 விதமான டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சு டேபிள் முழுவதும் நிறைத்து, அடுத்து வெறி, இதெல்லாம் இருந்தா நம்ம பண்ற ஜெபம் கேட்கப்படாது. மனம் மாறுவதில்லை. பெருந்திண்டியிலிருந்து விடுதலை இல்லை. அவருடைய ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து விடுதலை இல்லை. லௌகிக கவலை, சபையே அவர்களை கவலைப்பட சொல்லுகிறது. பல ஊழியர்கள் கவலைப்பட சொல்றாங்க. வெறி, நீயா நானாங்கிற வெறி. ஆனா ஜெபம் வந்துட்டா உட்கார்ந்துருவான் எல்லாரும். ஓ ஆண்டவரே, எங்கள் தேசத்தை காப்பாத்துங்க. முதல்ல உன்னைய காப்பாத்தியா, உன்னை காப்பாற்றிக்கொள். இந்த வெறி உன்னை பாதிக்காதபடிக்கு, லௌகிக கவலைகள் உன்னை பாதிக்காதபடிக்கு நீங்க போய் அப்புறம் உலகத்தை காப்பாற்றலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பாதுகாப்பா இருப்பதற்கு, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, வருகிற கண்ணிகளுக்கு நீங்கள் தப்புவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, இவர் போகாத சபை கிடையாது. எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போயிருவாரு. எங்கே தேசத்துக்கு ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவாரு. ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம், பிரதர், இவ்வளவு பெரிய பேரழிவு வந்தபோது ஏன் இவர் பாதிக்கப்பட்டாரு? அவருடைய குடும்பம் உள்ள போயிருச்சே, ஏன் அவர் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப ரோட்ல நிக்கிறாரு? ஒரு கிறிஸ்தவன் ஏன் பாதிக்கப்படுகிறான் அப்படின்னு கேட்கலாம். கிறிஸ்தவன் பாதிக்கப்பட மாட்டான்னு சொல்லலாம் இங்க எழுதல. ஜெபிக்கிறவன் பாதிக்கப்பட மாட்டான் என்றும் எழுதல. எப்படி ஜெபிக்கிறவன் பாதிக்கப்பட மாட்டான் என்று இங்கே எழுதியிருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த ஜெபத்திற்கு ஒரு முறை இருக்கிறது. ஜெபிக்கிறவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். சும்மா நம்ம வந்துட்டோம், அப்படியே தலையை உதறி போட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஓன்னு கத்திட்டோம் சொன்னா கர்த்தர் கேட்டுருவாரா? அதனாலதான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் நம்ம எந்த ஒரு விளைச்சலையும் ஏற்ற விதத்திலே அறுவடை செய்ய முடியாமல் இருக்கிறது.